வாசிப்போமாக. எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதிகள் நம்ம சில நேரங்கள் நம்ம இதில் பாயிண்டுகள் எடுத்து பேசுவோம். கர்த்தருடைய வேதம், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகங்கள், நிருபங்கள் எல்லாம் சபைக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு என்ன நமக்கு சொல்லி இருக்கிறாரோ, ஆமென், அதனால் உண்டாகிற அதன் அறிவுரைகள், அதில் உள்ள விளக்கங்கள் தான் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்கு என்ன சொல்லப்பட்டு என்றால், யாரை கவனித்து? இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி 3 வாசிங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அப்போஸ்தலரும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கு இயேசுவை நோக்கி, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாமே இயேசுவிடத்திலிருந்து தான் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். மத்தேயுல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயுடைய 11வது அதிகாரம் 29 வாசிங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. இயேசு அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமென். அதற்கு அங்கு என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசு என்ன செய்யுங்கள்? கவனித்து பார். இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டது. ஆமென். அப்போ ஏன் இங்கு இயேசு சொன்னதற்கு தான் விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆமென். என்னிடத்தில் கவனி, என்னிடத்தில் என்ன செய்ய? கற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்க அவங்க சொல்றாங்க, கவனித்து பார் அவரை நோக்கி நீ போ. ஆமென். ஆனால் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உபத்திரவம் உண்டு, நான் ஜெயித்த என்னதி பார். பாடில்லாமல் பரலோகம் இல்லை. பாடும் பாதை இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க யாருக்கும் முடியாது. ஆமென். அப்போ நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்தாகணும்? பாடுபட்டாக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அவர் கடந்து சென்ற பாதை வழியாய் நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், அவர் ஜெயம் பெற்றவர்களாக அவரோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படி நாம் வாழ வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்ல நாம் ஒன்றை பின்பற்ற முடியாது. ஆமென். இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று தான் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வா. அவரை நோக்கி. ஆமென். பாருங்க, தொடக்கத்திலிருந்து அப்படிதான் வருகிறது. அல்லேலூயா. என்னை பின்பற்றி வாருங்கள் என்றார். யாரை பார்த்து சொன்னார்? சுத்தமா சொல்லு. சீசலை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா. அந்த பின்பற்றி வா என்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே, அல்லேலூயா, அவருடைய எல்லா தன்மையும் அடங்கியிருக்கு. கையில் தன்மையும். அல்லேலூயா. அவரை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. பாருங்க, அழகா சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை என்ன செய்வேன்?
மனுஷனை பிடிக்கிறாங்க. ஆமென். சில அதிகாரங்களை கழித்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறான். ஆமென். ஆமென். நான் புரிந்து கொள்ளணும். முதல்ல ஈஸியா அழைச்சிட்டாரு. அல்லேலூயா. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, வலையை பழுது பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்னை பின்பற்றி வா, நான் என்னை மனுஷனை பிடிக்கிற மாற்றேன். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை. அவன் அந்த ஒரு வார்த்தையை நம்பியா யாரை பின்பற்றி போனான்? இயேசு பின்பற்றினான் ஆரம்பித்தான். ஆனா போக போக என்ன ஆகுது? பின்பற்றுகிறத என்ன பண்றாரு? டைப் பண்றாரு. ஆமென். அல்லேலூயா. அந்த சத்தியம் என்பது தொடக்கத்தில் உள்ளவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு பாரமா தெரியாது. அல்லேலூயா. போக போக ஆமென். என்னை பின்பற்றானா முதல்ல சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம், ஆண்டவரை பின்பற்றி போறோம் என்ன உற்சாகமா அவரு கூட போய் அங்கங்கே அற்புதம் நடக்குது, சாப்பாடும் கிடைக்குது. எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா, இந்த லாசரு வீட்டுக்கு போனா அங்க சாப்பாடு கிடைச்சிருது. வேற எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்குது, பஞ்சம் கிடையாது. 5 அப்பத்தி 2 மீன் 5000 பேர் போஷித்துட்டாரு. பரவாயில்ல, அற்புதமும் நடக்குது, எல்லாம் நடக்குது. இந்த நிலையில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் கொண்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றி கடந்து செல்ல ஆரம்பித்து கொஞ்சம் போக 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 ஆமென். அல்லேலூயா சொல்றாரு, வந்துட்ட, என்னை தொடர்ந்து நீ என்னை பின்பற்றி வர விரும்பினா ஆமென். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்கணும். விட வேண்டிய காரியங்கள், வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுக்க சொல்லி இயேசு பின்பற்றுவதற்கு. அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து அடுத்தது என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? தன் சிலுவை. அவர்களுக்குரிய சிலுவை. அவர்கள் என்ன தீர்மானத்தோடு இயேசு பின்பற்றுகிறீர்களோ அதற்கேற்ற சிலுவை ஆகிய பாடுகள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் முதன்மையான நிலையை விரும்பினால் அதற்கேற்ற பாட அனுபவித்தாக வேண்டும். தேவனிடத்தில் மிக கனத்துக்குரிய பாத்திரமா நீ மாற வேண்டும் என்றால் அதற்குரிய பாடுகளையும் நெருக்கத்தினை அனுபவித்தே ஆக வேண்டும். கையுதலையில் சொல்லும். எல்லாருக்கும் என்னவென்றால் நல்ல ஒரு ஆவிக்குரிய தரமான ஆளா இருக்கணும், ஆண்டுக்கு பயன்படணும், கிருபை பெற்றணும், வரம் பெற்றுக் கொள்ளணும், சபையில தான் கர்த்தருக்கு என்று பிரயோஜனோட பாத்திரம் மாறணும். நீ ஆர்வப்படுவதெல்லாம் உண்மை. அல்லேலூயா. ஆனால் அது ஒன்று புரிந்து கொண்டு நீ ஆசைப்படுவது ஒன்று புரிந்து கொள்ளணும். அவர் கரத்தில் கனமான பாத்திரமா மாற நீ ஆசைப்படுகிறார். நான் சபைக்குள் ஆவிக்குரியவனா இருக்கணும், நல்லா ஜெபிக்கிற நபரா இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆமென். தேவ சபைக்குள் சாட்சியாய் வாழ வேண்டும், நான் உபயோகமானவராய் மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், ஆசைப்படுகிறாய் என்றால் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் மாற நீ விரும்புகிறாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த உன்னுடைய ஆர்வம் நிறைவேற வேண்டும் என்றால் அல்லேலூயா உன் வாழ்க்கையில அர்ப்பணிப்பும் அதிகமாக தேவை. கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு அதிகமாக தேவை. தேவனுடைய கனத்துக்குரிய நபராய், ஒரு புகழ்ச்சிக்குரிய நபராய், ஒரு மேன்மைக்குரிய நபராய் நீ மாற வேண்டும் என்றால் அல்லேலூயா நீ கடந்து போகிற பாதை ஆமென் எல்லாரையும் போன்ற பாதையா இருக்காது, நெருக்கு நிறைந்த ஒரு பாதையாக தான். எத்தனை பேரு புரியுது? புரியுதா இல்ல? வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமென். பாருங்க, அந்த வசனம் அழகா வாசிங்க. எபிரேயர்ல 12:1 ஒரு கூட வாசிப்போம். நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நான் தேவனிடத்தில் பெரிதாக எதிர்பார்க்கிறேன் என்றால் ஆமென் எனக்கு கர்த்தர் நியமித்த ஒரு பாதை உண்டு. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்ல. அவர்கள் எதற்கு தேவனிடத்தில் ஆசையோடு அவரை பற்றி கொள்கிறீர்களோ
அவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ, அல்லேலூயா, அதற்கேற்ற நிலையில் உள்ளதான சூழ்நிலைகள் வழியாகத்தான் கடந்து போக வேண்டியவர். ஆமென். சிலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்று புலம்புகிறவர்கள் சிலர் உண்டு. அதான் ஆண்டவரோடு வழி விலகி போயிட்டு சபைக்கு வரவங்க விட்டுருவோம், அது லிஸ்டில் இல்லாத கேஸ். பின்மாறி மனம் போல வாழ்ந்து அவள் அதையும் செய்து இதையும் செய்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது உலக பிரகாரமாக ஏதோ கிடைக்கும், அதை விடுவோம், அது முக்கியமல்ல. தெய்வ பக்தியாக வாழ்கிற மக்களை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் வாழ்றவர்கள், கர்த்தர் பயந்து வாழ்றவங்க, கர்த்தர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அல்லேலூயா, அவர்களுக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கு. கையை வைத்தாலே சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள், கர்த்தர் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அல்லேலூயா ஒரு புதிய தெளிவு இருக்கு அவங்களுக்கு. கர்த்தர் சொல்லும். ஆமென். ஆவிக்குரிய தரமான ஒரு நபர் என்றாலே சத்தியத்தை கேட்க அவர்கள் என்ன இருக்கும்? ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன இருக்கும்? உனக்குள்ள தரமான ஒரு ஆவிக்குரிய நிலைக்குள் நீ கடந்து போகிறாய் என்றாலே அல்லேலூயா சத்தியத்துக்கு நேராக உன்னை ஆவியானவர் தள்ளி கொண்டு வருவார். கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. என்ன சத்தியம் தான் ஒரு மனிதனை உருவாக்க முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தரமான நபரை நீ வாழ்கிறாய் என்றாலே உனக்குள்ள எழும்புகிற எரிகிற ஒரு அக்கினி என்னவென்றால் என் அப்பனுடைய சத்தியத்தை அதிகமாக நான் கேட்க வேண்டும். வேத சத்தியத்தின் மேல ஒரு நேசம் உனக்கு வரும், ஒரு ஆசை வரும். அல்லேலூயா. பாருங்கள், 27 சங்கீதத்துல வாசிப்போம். அதனுடைய 1 ஒரு சில வசனத்தை வாசிப்போம். ஆனவர் பாருங்க, அதுல தொடக்கத்திலிருந்து போகும்போதே ஒரு வித்தியாசமான ஸ்டெப்ல போகுது. ஆமென், ஆமென். தொடக்கத்திலிருந்து ஒரு நபர் அல்லேலூயா கர்த்தரை பார்க்கிறார். ஆமென். எப்படி? கண்ணால அல்ல, ஒரு ஆவிக்குரிய பார்வையில பார்க்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வெளிப்பாடோடு பார்க்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கணும். ஆமென், ஆமென். நீ கர்த்தரை எப்படி பார்க்கிறாயோ அந்த நிலையில் தான் உன்னை நடத்துவார். ஆமென். அந்த நிலைக்கு நேராக தான் உன்னுடைய ஸ்டெப்புகள் ஒவ்வொன்றாக மையப்படும். ஹல்லேலூயா. Lord Jesus, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், வாசிப்போம். ஒருவன் தேவனை எப்படி தன் இருதயத்தில் வைத்து பார்க்கிறான், கர்த்தரை எப்படி வெளிச்சமாய் தன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிற வெளிச்சம். வேதத்தில் ஈரோடு இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மையான ஒளி சொல்றான், கர்த்தரன் வெளிச்சம். அப்போ கர்த்தரை தன் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வைக்கிறான் என்றால் ஆமென், ஆமென், அவன் வாழ்க்கையில் மறைவானது ஒன்றுமில்லை என்பது அர்த்தம். கைகளை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் முன்பதாய் தன்னை முற்றிலுமாய் என்ன செய்வார்? திறந்து காட்டுகிறார். கர்த்தருடைய பார்வையில் ஒளிவு மறைவில்லை. எந்த காரியமும் தேவனுக்கு தெரியாத ரகசியம் அவன் மறைத்து வைக்கவில்லை. ஆமென். அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம் பூரா கர்த்தர் பிரகாசிக்கிறதை இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நிலையை வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமென். என் வாழ்க்கையில் என் கர்த்தருடைய கற்படாத இடம் கிடையாது. ஆமென், ஆமென். என் ஆண்டவருடைய கண்கள் கடந்து செல்லாத எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடாது. அந்த நிலையில் உள்ள தீர்மானம் எடுக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது.
ஆமென். காலையில எழுந்தவுடன் அவன் தன்னை கர்த்தர் முன்பதாக முற்றிலுமாய் திறந்து வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்று கடந்து போகிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதி மறைந்து இருக்கவில்லை அப்பா. எல்லா ஏரியாவும் நீ பார்க்கிற இடத்தில் இருக்கிறது. ஒரு கண்கள் எல்லா சூழலையும் பார்க்கிறது. என் வாழ்க்கையில் மறைவானது ஒன்றுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று தன்னை முற்றிலுமே திறந்து வைக்கிறான். ஆமென். அந்த நிலையில் ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு திறந்த ஒரு நல்ல இருதயம் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில செயல்பட முடியும். உள்ள எதையோ மறைத்து வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்திருந்தால் தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஆமென். 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 தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதான் நான் ஒவ்வொரு டைம்ல சொல்றேன், நீங்க சபையில வந்து இருக்கிறீங்கன்னா என்னுடைய 2 கண்களும் உங்களுடைய முகத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. உங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமல்ல, உள்ளான ரகசியங்களை கூட பார்க்கிற கண்கள் இருக்கு. அதான் தேவாதி தேவனுடைய கண்கள். மனிதனுடைய சிந்தனைகளை தூரத்தில் அறிகிற கர்த்தர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிற நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து வரும்போது அவருக்கு முன்பதான் நீ என்ன செய்யப்படவில்லை, மறைந்திருக்கவில்லை. என்ன செய்யவில்லை? நல்லது செய்தாலும் சரி, தீயது செய்தாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, பகைமை சிந்தையோடு இருந்தாலும் சரி, கசப்போடு இருந்தாலும் சரி, எரிச்சலோடு இருந்தாலும் சரி, பொறாமையோடு இருந்தாலும் சரி, சுத்த இருதயத்தோடு இருந்தாலும் சரி, ஒன்று புரிந்து கொள்ளணும், உனக்கு இருக்கிற எல்லா செவிகளையும் பார்க்கிற கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா. அதற்கு ஏற்றபடிதான் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென். 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 எவ்வளவு நம்ம தேவ சமூகத்தில் தெளிவாய் காணப்பட வேண்டி இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. என்னை பார்க்கிற கர்த்தர். நான் தேவனுக்கு முன்பதாக மறைந்திருக்கவில்லை. ஆமென். அவருடைய முகத்தின் ஒளி என் வாழ்க்கையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய முகத்தின் ஒளி என் வீட்டுக்குள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய முகத்தின் ஒளி என் வாழ்க்கை பூரா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சிறு கரை குறை வந்தால் கூட அப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அப்படியே அவர் அடையாளம் காட்டுவார். மனுஷாட்சியில சிறு குறை, சின்ன மிஸ்டேக் வந்தா கூட, தேவையற்ற ஒரு சிந்தை வந்தால் கூட உடனே ஆவியானவர் உணர்த்துவார், இந்த சிந்தை எனக்குரியதல்ல என்று சொல்லுவார். அதாக்கும் தேவன் உண்பதாக என்னது தெளிவானவர். இது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தக்கூடியதல்ல. உன் இருதயத்தின் வாஞ்சை அந்த நிலைக்கு கொண்டு போகும். தேவன் நீ வாஞ்சிப்பது சாதாரண விசுவாசியா இருக்க வாஞ்சிக்க. தேவன் நீ விரும்புவது ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா, இதை வந்தோமா, கை தட்டோம், காணிக்கப்பட்டோம், போனோமா என்ன நீ நினைக்க. அப்படி நினைக்காத. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி குறுகின வட்டத்துக்குள் வாழ்வதற்கு நீ அழைக்கவில்லை. அவர் உன்னை கரம் பிடித்து நடத்த விரும்புகிற ஆண்டவராக எல்லா சூழ்நிலை மத்தியிலே, எல்லா சூழ்நிலை மத்தியிலே அவர் உன்னை கரம் பிடித்து நடத்த விரும்புகிற தேவன் தான் நம்முடைய கர்த்தர். அந்த நிலையில் நீ அவரு முன்பதாக திறந்த நிலையில் இருக்க வேண்டும். அதாவது கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும், கர்த்தர் பிரியமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய கரத்தில் ஒரு கனமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தன்னை சோதித்துக் கொண்டே இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள், பேச்சுகள் எல்லாரும் அவர்கள் என்ன செய்வார்கள், ஆவியில் அரசு கொண்டிருப்பார்கள். என்னோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் அங்கு என்ன தவறு பேசினேன், நான் என்ன இடத்தில் நின்று கொண்டிருந்தேன், என் சிந்தனையில் என்ன ஓடுனது, என் கர்த்தரில் துக்கப்படுகிற காரியமா இல்லை என் கர்த்தர் சந்தோஷப்படுகிற காரியமா?
ஏன்னா மனிதனாக இருக்கும் போது பேச்சுல மிகப்படுத்த சில ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும், சிந்தனையில வரலாம், குறைகள், சின்ன சின்ன பலவீனங்கள் நமக்கு தெரியாமலே உள்ளது. அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்திலிருந்து அலசி பார்க்கும் போது அல்லேலூயா கர்த்தர் ஒவ்வொன்றையும் தெளிவாய் காட்டுவார். கர்த்தர் உடனே நீ கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, ஆமென். உன்னோடு கூட ஒவ்வொரு நிமிடமும் உன்னோடு இருக்கிறவனாக இருப்பார். அதுதான் பக்தன் பாடுகிறான், நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இசையா, உம்மை தானே ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே,
ஹல்லேலூயா. கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில உலகத்துக்குரிய ஆசைகள், இச்சைகள், உலகத்துக்குரிய எந்த ஒரு அருவருப்புகளும் அவர்களை நெருங்க அவர்கள் நினைச்ச மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் எது ஆண்டவர் பிரியமில்லாதது என்னிடத்தில் நெருங்கினாலும் என் ஆண்டவருக்கு எனக்குரிய உறவில் விரிசல் வந்துவிடும். யார் கொடுக்கிற ஆலோசனையும் வேதத்திற்கு ஏற்றதால் உகந்ததாய் இருந்தால் மட்டுமே தான் நினைச்சவர் எடுப்பார்கள். ஆமென். அது யாரா இருந்தாலும், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், மேல் அதிகாரியா இருக்கலாம். ஆமென். யாரும் தேவனுக்கு ஈடானவர்கள் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. யார் கொடுக்கிற ஆலோசனையும், ஆமென், இந்த ஆலோசனை வேதத்தின்படி சரியா, இந்த ஆலோசனை நான் ஏற்றுக்கொண்ட எனக்கும் தேவனுக்குரிய உறவில் விரிசல் வருமா இல்லை நெருக்கம் வருமா, இந்த ஆலோசனைப்படி நான் செய்தால் கர்த்தர் துக்கப்படுவாரா இல்லை அவர் சந்தோஷப்படுவாரா என்று நிதானிக்கிற ஒரு நிதானம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆமென். கையை வைத்ததெல்லாம் சொல்லு, மற்றவர்களுக்கு இருக்காது. ஆவிக்குரிய நிதானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. கொலோசியர்ல 1வது அதிகாரம் நினைக்கிறேன் சொல்லப்பட்ட வாசிகள் பகுதி 1வது அதிகாரத்தில் அவனுடைய 7-8 நினைக்கிறேன் வாசிங்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் முதல் நல்லா புரிந்து கொள்ள அந்த இந்த வசனத்தை. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வேர்டு பாருங்க. என்ன விவேகம்? சத்தமா சொல்லு. ஆவிக்குரிய நிலையிலும் என்னதான் ஒரு விவேகம். விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். இதெல்லாம் சாதாரண வேலை அல்ல. சாதாரண நிலையில் உள்ள ஒரு மனநிலையில் உள்ள மனுஷனுடைய அர்த்தத்தை ஆழமாக புரிய முடியாது. மறுபடியும் அந்த 8ஆம் வசனம் வாசிப்போம். ஆவிக்குள்ளான அன்பு, அவர்கள் காட்டுகிற அன்பே எதற்குள்ள வெளிப்படும்? ஆவிக்குள். பிறரிடத்தில் பாராட்டுகிற அன்பு எப்படியா? ஆவிக்குள் பாராட்டுகிற அன்பு. அப்ப ஆவிக்குள் பாராட்டும் போது அதுல பல காரியங்கள் வரும் பார்த்துக்கிட்டு. ஆமென். எனக்கு அதுல பாருங்க, அதுல 1 பேதுருல வருவோம். ஒரு வேதவசனத்தை அங்க எனக்கு நினைப்பூட்டப்படுகிறது பாருங்க. அதனுடைய 1 பேதுருல 1:22 வாசிக்க பார்க்கலாம். அந்த கொலோசியர் அந்த பாயிண்ட வாசித்துட்டு வாசி பார்ப்போம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு, அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை இங்கு சொல்லப்பட்டு பாருங்க. ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கவனி. ஒரு நபர் உள்ளான நிலையில் மனப்பூர்வமான நல்ல சுத்த இருதயத்தோடு ஒரு நபரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய முகபாவனை எப்படி இருக்கு சொல்லுங்க. இருதயத்தில் ஒரு நபர் மேல் கொஞ்சம் கூட என்ன ஒரு பகையோ கசப்போ பொறாமையோ எரிச்சலோ இல்லாமல் ஒரு நபர் சுத்த இருதயத்தோடு அன்பு கூறுறாங்கன்னா அவருடைய முகத்தில் தெரியுமா தெரியாதா? ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு இருதயம் அது. ஆமென். அப்போ அந்த சுத்த நிலை, அப்ப இருதயத்துக்குள் எந்த ஒரு என்ன இல்லை, கபடம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அதை வாசிப்போம்.
மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி என்றால் சொல்றார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நீங்க ஒரு நபரிடத்தில் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நீங்கள் மாறணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு. ஆமென். அப்போ உங்கள் இருதயம், அதாவது அநேகர் பொதுவாக தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து குழந்தைங்க சிலர் ஆராதனை முடிஞ்ச உடனே யாரையும் கண்டுக்கிடும், தன் பாட்டிலே ஒற்ற போக்கு, அப்படியே வண்டி எடுத்தாச்சு ஸ்டார்ட் பண்ணி பிரன்னு போயிடுவாங்க. பஸ்ஸுக்கு போகிறவங்கன்னா வேகமாக, யாரை பார்த்தாலும் அவங்களையும் கண்டுக்கிட்டதில்லை, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறதில்ல, கத்திர சோதனை சொல்கிறதில்ல. அங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு மாறவங்களெல்லாம் எரிஞ்சு பார்த்து நிற்கிறது இப்படி. அப்போ நீ தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு அப்படி உள்ள மாறாம எங்க போக முடியாது. வெளிவேஷதாரிகளுக்குரிய இடம் அல்ல பரலோகம். புரியுதா இல்லையா? வெளிவேஷதாரிகளுக்குரிய இடம் அல்ல எது பரலோகம். உள்ள மாறி வெளியே வாழ்றவங்க தான் பரலோகம். மனம் என்ன செய்யணும்? புதிதாகிறதுனால் என்ன செய்யணுமா? புதிதாக்கப்படணும். புதிதாகிறதுனால என்னது? மறுரூபத்தின் வாழ்க்கை. அதை உள்ள மாறி வெளியே சுத்த நிலையில் உள்ள ஒரு கபடற்ற வாழ்க்கை. வெளியே கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவன் சாயலை வெளிப்படுத்தும் வாழ்க்கை. வெளியே கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தும் வாழ்க்கை. ஆமென். எங்க மாறி? உள்ள மாறி. உள்ள மாறுவதற்கு தான் ஆவியானவர் சத்தியத்தை என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் மாற வேண்டும். யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். நான் பரிசுத்தம் ஆகிட்டேன், இனி ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டோடய பார்த்துக்கலாம். மாசத்துல ஒருக்கா போய் சர்ச்சைக்கு போயிட்டு தலையை காட்டிட்டு வந்து வீட்டில் நம்ம பரிசுத்தம், நம்ம என்ன தவறு செய்ய ஏசப்பா மறக்கவே இல்லை, பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். அதல்ல வாழ்க்கை. நீ தரமான ஒரு ஆவிக்குரிய மனுஷனாலே உனக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க உன்னுடைய உள்ளம் தூண்டும். சத்தியத்தை கேட்க உற்சாகம் கொள்ளவில்லை என்றாலே உனக்கும் தேவனுக்கு ஒரு உறவில் என்ன வந்திருக்கிறது? விரிசல் ஏற்பட்டுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது ஏதாவது ஒரு ஆபத்தில் சென்று முடியும், சந்தேகம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ சுத்த இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உள்ளான மனம் என்ன செய்ய? புதிதாக்கப்பட வேண்டி இருக்கிறது. வெளி தோட்டத்தில் நீ வாழ என்று சொல்லி ஒரு கொள்கை நமக்கு இருந்திருந்தால் வர எங்க வரண்டாம்? சர்ச்சைக்கு வர வேண்டிய தேவை. இயேசு கும்பிடு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு. இயேசு ஏத்துக்கிட்டே இல்லை, ஓகே, அப்படியே நீ வாழ, பிரச்சனை இல்லை. எங்க போயிடுவ? சத்தமா சொல்ல, பல்லது போயிடுவேன்னு ஒரு கட்டளை கர்த்தர் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கிடுங்க. சர்ச்சை ஒண்ணு தேவையா? சொல்லு. எல்லாரும் சூசைஞ்சு ஒரு 6 மாசம் தான் இருந்து சூசைசலம் சொல்லி ஹெச்சுக்குள்ள வழி நடத்தி இல்லை ஞானசம் கொடுத்துட்டு அங்கே இருந்தாங்க போயிட்டா போதும். நீங்கள் எல்லாம் நல்லா கவனமாக இருந்தால் பரலோகத்து போகலாம். ஏன்னா இயேசுவை தவிர வேற எதையும் கும்பிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எல்லாரும் பரலோகத்து போயிடுவீங்க. அப்படி ஒரு முறை பைபிளில் இல்லை. அல்லேலூயா. ஏன்? வெளி தோற்றம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. உள்ள மாற வேண்டி இருக்கிறது. ஆமென். ஆமென். அவர் சொல்றாரு, நான் செய்யணும்னு நினைக்கிறதையும் செய்ய விடாம தடுக்கிற ஒண்ணு உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. நீ இன்று நீ சுத்த இருதயத்தோடு பரிசுத்தமான நல்ல ஜெபிக்கிறவனாய் ஆவியோடு ஒன்றித்து வாழ்கிறவனாய் இன்று இருப்பாய். ஆனா நாளை வேற மாறி இருக்கு. அப்ப அந்த மாறுவதற்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் சுட்டி காட்டினா ஆவியான வசனத்தை முன்னால் சுட்டி காட்ட வேண்டியது. புரியுதா இல்லையா? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் என்ற கொள்கை இல்லை. நம்மை அல்லேலூயா கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாய், ஆமென், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரண நிலை அடைவதற்காக, ஆமென், கர்த்தர் நம்ம தேவ சபையில் கொண்டு வந்து நம்ம போதித்து ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்? நாம் எதுல இருக்கிறோம்? மாமிச சரீரத்தில் இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? மாமிச சரீரத்தில் இருக்கிறோம்.
புரிந்து கொள்ளணும். ஆமென், ஆமென். இந்த மாமிச சரீரத்தில் நாம் இருக்கிறது வரையிலையும் மாமிசீக சிந்தைகள், மாமிசீக சுபாவங்கள், மாமிசீகமான பார்வைகள், மாமிசீகமான சில செயல்முறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? உள்ள வந்துட்டே இருக்கும். உள்ள அந்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தி, அதுக்கு இடம் கொடுத்த வாழ்க்கையை கரைப்படுத்தி, அடுத்த சரீரத்தை கரைப்படுத்தி, மொத்தமா தேவனுக்கு அந்நியனாய் மாற்றும். ஆமென். அப்ப இவைகள் நம்மை நெருங்க விடாமல் தடுப்பதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபை கூடி வருதல் வச்சிருக்கிறார். இதை புரியாதவர்களாக்கும் ஆராதனைக்கு ஏதோ ஒரு நாள் வாரது போறது. அப்ப அவங்க வாழ்க்கை முன்ன பாவம் செய்து அக்கிரமம் செய்து உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருந்தான். வேற சாமி அவன் கும்பிட்டான். இவை சாமி மட்டும்தான் மாறி இருக்க தவிர வாழ்க்கை மாறல. புரியுதா இல்லையா? என்ன மாறி இருக்கு? அன்னைக்கு வேற ஒரு சாமியை கூப்பிட்டான், இப்ப இயேசு சாமியை கூப்பிடுறான். அவ்வளவுதான். நான் அல்லையில சொல்றான். அவ்வளவுதான். இப்ப அந்த சாமி தான் மாறி இருக்க தவிர என்ன மாறல? குணம் மாறல. அதுக்கு கர்த்தர் அழைக்கல. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை போல மாற்றுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு தான் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்த கைகளை தட்டி மையப்படுத்தும். நான் ஜெயம் கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோடு கூட அந்த 3 வருஷ காலம் பேதுரு சீசர்கள் எல்லாம் சுத்தினாங்க. சரியப்பா நான் உன்னை சீசன் ஆக்கிட்டு நீ போய் ஊழியம் செய்து நடன்னு சொன்னாரா? இல்ல இல்ல. 3 வருஷம் அவங்கள வச்சு ரெடி பண்ணி முதல்ல கூப்பிட்ட வாயம் பின்னாடி உனக்கு வேலை பெருசா தாரான்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நீ மீன்ல பிடிக்கிற இது இல்ல, மனுஷனை பிடிக்கிற வேலை உன்னை தருவா. ஆசையோட வந்தான். எப்படி வந்தான்? நல்ல டியூட்டி. ஆனா வந்தவர்கிட்ட பரவாயில்ல சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண டைட் பண்றாரு. 5 அதிகாரம் மத்த 5லேருந்தே டைட் பண்றாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஏரியா. அல்லேலூயா. டைட் பண்ணி ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்புகிறான்னு சொல்றாரு. கை சொல்லி ஒன்னு என்ன செய்யணும்? இருக்கும். அப்பா ரெடி பண்றாரு. 3 வருஷம் ரெடி பண்ணி, ஆமென், கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் இவைகள் எல்லாம் நிறைவேறணும். அல்லேலூயா. நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வருஷத்தால் நான் உங்களுக்கு சொன்னது நிறைவேற வேண்டாம். நான் உங்களுக்கு சொன்ன அதிகாரங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் அல்லேலூயா. இதாவன் வாக்கு தத்தத்தை பிற காத்திரு. அது பெற்றுக்கொண்டு பிறகு போகணும். அப்போ ரெடி ஆயத்தப்படுத்தாமல் ஒருவரை அவர் எழுதி பயன்படுத்துவதே இல்லை. ஆமென். அவர்களை பார்வையில வச்சு கரெக்ட் பண்ணார். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கரெக்ட் பண்ணுகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம குறிப்பிட்ட காலம் ஒருத்தர் வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் 100 வருஷம் எட்டாது, ஒரு 70 80 போறது பெரிய பிரச்சனை எல்லாம் போய் சேருது. அல்லேலூயா. அது வரையிலேயும் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். பல காரியங்கள். ஒன்று நம்மை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, இன்னொன்று அதாவது தேவன் நம்மிடத்தில் வைத்த திட்டத்தை விட்டு வழிவிலகி விடக்கூடாது. அதையும் கரெக்ட் பண்ணுகிறார். நம்ம அழைத்ததையும் அவர் கரெக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாம் நம்ம வழிநடத்துகிறார். ஆமென். அதான் விஷயம். கைவி தலைவி சொல்லுவோம். தேவனுடைய அதான் சொல்றேன். சரி வாசிப்போம். அல்ல ஆகையால் அந்த கொலோசியரை படிச்சுட்டு இங்க வாங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் பாருங்க, ஒரு நாள் சாட்சி கொடுக்கிறான். ஆவிக்குள்ளான கொலோசை சபையில் உள்ளதான ஜனங்கள் பாராட்டுகிற என்னது? அன்பை அங்க என்ன செய்யற? சாட்சி பதிப்படுத்துகிறார். அப்ப அந்த ஒரு நபர் உன்னிடத்தில் உள்ள ஆவிக்குரிய குணத்தை சாட்சியாய் சொல்ல வேண்டும் என்றால், ஆமென், உன்னிடத்தில் மாற்றம் கண்டாதான் சொல்லுவார்கள். உன்னை குறித்து பிற என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். ஸ்கூல்ல படிக்கலாம்,
காலேஜில் படிக்கலாம், அலுவலகத்தில் வேலை செய்யலாம், ஊர்ல குடியிருக்கலாம், கூலி வேலைக்கு போகலாம், எங்க இருந்தாலும். ஆமென். ஐயோ தண்ணி சொல்லும். உன்னை குறித்து பிறர் நினைச்சு சாட்சி, உன்னை குறித்து நீ சாட்சி சொல்றதல்ல, உன்னை குறித்து குடும்பத்தில் சாட்சி, நான் ரொம்ப நல்ல பையன் சொல்றதல்ல. அல்லேலூயா. பிறர் கையை சொல்லுங்க. அப்ப பிறர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் எல்லா ஏரியாவும் அவரை நினைச்சுவாங்க, கவனிப்பாங்க. பேச்சு எப்படி, நடைமுறை எப்படி, செயல் எப்படி, உண்மை எப்படி, நேர்மை எப்படி, இந்த பார்வை எப்படி, வாட்சி பண்ணவங்களா இல்லையா? ஒரு நபரை, ஒரு மனுஷனாகிய ஒரு நபரே சாட்சி கொடுப்பதற்கு 1000 காரியம் பார்க்கலாம். அவளா, ஐயோ சரியில்லைங்க, அவனா, ஐயோ சரியே கிடையாது. ஏன் சொல்றாங்க? சொல்ல புரியுதில்ல. நீங்க நினைப்பீங்க சிலர், நம்மகிட்ட என்னன்னு தெரியல, நல்லா தான் இருக்கிறேன், யாருமே என்கிட்ட நல்லபடியாக ஒரு அன்பாக பேசலை, நல்ல ஐக்கியமாக வரல, நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி விட்ட மாதிரி இருக்குது. என்ன நீ நினைக்கிற அந்த சிந்தை உனக்குள் வருகிறது என்றாலே புரிந்து கொள்ளணும், உனக்கிட்ட ஏதோ என்ன இல்லை, ஏதோ நீ ரெடியாக வேண்டியிருக்கு. புரியுதா இல்லையா? நம்மளை என்ன கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கு. சிந்திக்கிறீங்களா இல்லையா? இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், உனக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லை பாஸ்டர் எல்லா இதுலேயும் நம்மளை கொஞ்சம் ஒரு இதாக வச்சிருக்கிறாரு. சிலர் நினைப்பா ரொம்ப தள்ளி வச்சிருக்கிறாரு, ஏன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. நான் சொல்ல மாட்டேன், நான் செய்தியில் ஆகியம் பேசலாம். ஒன்று நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நாங்கள் கதறணும், அப்பா ஏன் என் வாழ்க்கையில் எங்கேயோ தவறு இருக்கிற தேடுது. ஊழியக்காரர் கூட என்ன சரியா என்ன நம்புற அளவில் நான் இல்லை. பிற விசுவாசிகள் கூட என்னிடத்தில் உண்மையான ஒரு அன்பு காட்டுகிற அளவில் நான் இல்லை. என்கிட்ட எங்கேயோ பெரிய தவறு இருக்கப்பா, அதை எனக்கு காட்டும்னு கேளு. அந்த மாதிரி யார் சரண்டர் ஆகிறார்களோ அவர்களை ஆவியான பொறுப்பெடுக்க விரும்புகிறார். ஏன்னா நாம் வளர்ந்து வந்த காலம் சுமார் 52 ஆண்டுகள் கிறிஸ்தவுக்குள்ள வாழ்ந்து, 52 53 ஆண்டுகள் கிருபையால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல நிறைய அனுபவம் எனக்கு உண்டு. அனுபவம் இல்லாம பேச மாட்டேன், பேச வராது. சாப்பிடாத ருசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. அப்ப எவ்வளவு நாம் ஆண்டுடைய சமூகத்தை நம்ம விரித்து வைக்கிறோமோ, அப்பா என்னிடத்தில் என்னமோ இருக்கு, அது என்னுடைய கண்ணுக்கே கிடைக்கல, என் அறிவுக்கே தூரத்தில் இருக்கிற குறை என்கிட்ட என்னமோ இருக்கப்பா. நான் எவ்வளவுதான் என்னிடத்தில் அன்பா பேசினாலும் அவர்கள் என்னிடத்தில் முகம் கொடுத்து பேசவில்லையே. அப்ப என்னிடத்தில் ஏதோ ஒரு பெரிய தவறு இருக்கு, எனக்கு அதை சுட்டிக்காட்டும், உணர்த்தும், எனக்கு வெளிப்படுத்தும். என்ன நீ திருந்தணும், புதிதாக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கேற்ற நபராய் மாற வேண்டும் ஒரு ஏக்கத்தோடு நீ ஜெபிப்பாய் என்றால், அல்லேலூயா, உன்னை அழகாய் வளைந்து உருவாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எங்க ஒதுக்குகிறார்களோ அங்க உன்னை அழைக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்களை தற்பரிசோதனை செய்துதான் வாழணும். தற்பரிசோதனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பண்ணுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ பூரணத்தை நோக்கி ஓட முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை சோதித்து பார்த்து தற்பரிசோதனை செய்து பரிசுத்தத்திற்காய் வசனத்தின்படி வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணிக்கிறாயோ அவர்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அந்த நிலைக்கு நீ வாஞ்சி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஆமென், அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் உனக்கு வேணும்.
கேளு. அது ஒரு ஆள் சொல்லி அல்ல, எங்களால் எங்கள் அனுபவ ரீதியான காரியத்தை உனக்கு உன்னிடத்தில் உள்ள போடத்தான் முடியும். அதை மறக்காம பிடிச்சுக்கிட்டு ஜெபிக்கிற வேலை உன் வேலை. ஊழியக்கான்னு சொல்ல முடியும். ஆமே ஆமே, ஒன்னு மாற்ற எனக்கு முடியாது. ஆமே ஆமே, வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆண்டு சமூகத்தில் முழங்கால் பண்ணிவிட உன்னை அவர் மாற்றுவார். Praise the Lord. Hallelujah. அதான் சொல்லுகிற பாருங்க, வாசிப்போம். அந்த நிலையில் ஒரு மாற்றம் வர காரணம் என்னவென்றால், இங்கு வாசிப்போம் 22, ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும் படி என்று ஆரம்பிக்கிறார். எப்படி உள்ள சகோதர சிநேகம்? சத்தமா, மாயமற்ற. அப்ப அந்த இடத்தை நீங்க கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். மாயமற்ற, உள்ளான நிலையில் கொஞ்சம் கூட என்ன இல்லாத, கலப்பிடம் இல்லாத அன்பு. எப்படி யோசிச்சு பாருங்க. சோதரம் ரொம்ப அதை சிந்திக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட நிலையை சிந்திக்கணும். மனுஷனுக்கு மனுஷன் பாராட்டுகிற அன்பை வைத்து சிந்திக்கணும். ஒரு மாயமற்ற அன்பு. ஸ்தோத்திரம். சரி, அப்படி நல்ல புரியுது. அது எப்படி ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு நான் சொல்றேன். ஆவியினாலே சத்தியத்திற்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து. வெறும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அல்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ளது நியாயப்பிரமாண கட்டளை சட்டம். புதிய ஏற்பாட்டில் ஆவியின் சட்டமாக நமக்கு. பழைய ஏற்பாட்டில் செல்ஃப் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல்? சுய கட்டுப்பாடு. என்னது? சுய. ஆண்டோட சட்டம் இப்படி சொல்லுது, நான் அதை செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல். ஐயோ, சட்டம் சொல்லுது, கட்டளை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. ஆனால் உள்ள கிடக்கும். புதிய பாட்டில் அப்படி இல்லை, உள்ளே வரக்கூடாது. புரியுதா இல்லையா? இதுதான் விஷயம். பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுது, விபச்சாரம் செய்யாத, பிறர் இச்சையோடு பார்க்காத, பிற பொருளை இச்சையோடு பார்க்காத என்று சட்டம் 10 கட்டளை சொல்லியிருக்கு. அது விளக்கங்கள் வருகிற லேவியராமத்தில் நிறைய வருது. பேசலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நீ அங்கே செய்யாதன்னு வருது, இங்க நீ நினைக்காத வருது. புரியுதா இல்லையா? புரியுதா? என்ன செய்யாத, நினைப்போட யாரையும் பார்க்காத, தவறான நினைப்போட யாரையும் பார்க்காத. அதே பாவம் என்று ஆண்டு சொல்றார். அப்போ அதை கர்த்தர் கண்டிக்கிறார். பாத்தீங்களா? அப்போ வெளி தோற்றத்தில் உள்ள ஒரு பக்தி அல்ல, உள்ளான பக்தி. உள்ளான மாற்றம் இல்லாத ஒரு நபர் ஒரு நபரை பார்க்கிறார் என்றாலே அந்த நபர் அடையாளம் கண்டு கொள்வார். ஓ, இந்த ஆளுடைய பார்வை சரி சொல்லு இல்லை. அப்போ இந்த ஆள் பார்வை சரி, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நடப்போம். சரக்கு ஆள் வேற போல் இருக்கு. அதாக்கும் அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. சரக்கு வேற. அது ஒரு விதத்தில் ஒரு அது பாவம். இனி ஒரு விதத்தில் எரிச்சல். பார்க்கும் போதோ சோதரஞ்சலோ பேசும்போதே தெரியும். கசப்பு, பொறாமையோடு பேசுவது, பல பகைமை உணர்வோடு பேசுவது, இதெல்லாம் இதில் வெளிப்படும். முக பாவனையில் பேச்சில் வெளிப்படும். அப்போ உள்ள மாறாமல் நாம் காட்டிக்கொள்ளுகிற எதுவுமே அவன் கர்த்தர் அங்கீகரிக்கிறதல்ல. அதாக உள்ள மாறாத சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுமா? எதனால? ஆவியினாலே. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆவியானுடைய உதவி இல்லாமல் நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. புரிஞ்ச சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல்
சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடாய் மாறிவிடுகிறது. ஆனா நீ வாழ்வது சொந்த கட்டுப்பாடு இல்ல, ஆவியானவருடைய கட்டுப்பாடு உள்ள சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியணும் என்றால் நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் அனைவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏன் ஏற்படவில்லை? சத்தியம் கேட்கிறோம், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறோம், கண்டிப்பை கேட்கிறோம். அந்த நேரம் நம்முடைய உள்ள ஒரு இடிச்ச இருக்கு. உடனே நமக்குள்ள ஐயோ நம்ம மாறணும்னு ஒரு எண்ணம் உண்டாகுது. ஆனா அந்த இடம் விட்டு போனவுடன் திரும்ப பழைய மாதிரி இருக்கு. மறுவாரமும் இதே இடியும் அடியும் தான். புரியுதா இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன் உன் சொந்த பலத்தில் வாழ நினைக்கிற, உன் சொந்த முயற்சியிலாக வாழ நினைக்கிற. ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் இல்லாமல் நீ வாழ முடியாது கர்த்தர் சொல்லுகிறார். என் துணை இல்லாமல் நீ ஒரு நொடி கூட வாழ முடியாது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தான் எப்படி இருக்கு? வெற்றியா இருக்கு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்குரிய ரகசியம், இந்த ரகசியத்தை புரிந்தவன் அவன் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுவார். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சத்தியம் என்ற கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கொடுத்த நான் மறுவாரம் மறு நாட்களில் உங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்ப்பேன்? மாற்றத்தை. புரியுதா இல்லையா? என்ன எதிர்பார்ப்பேன்? இது 100% ஒரு மேய்ப்பனுடைய வேலையா தான், ஒரு தகப்பனுடைய வேலையா தான். நான் சொன்னேன், நான் பேசினேன், நல்லா கேட்டாங்க, கேட்டு உற்சாக கை தட்டினாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசினாங்க, ஆவியை நிரம்பினாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்க்கும்போது நேரம் இப்படிதான் இருக்கு. பழைய தான் நான் அந்த உங்களுக்கு அந்த உண்மை ரகசியத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சத்தியத்துக்குள்ள நினைச்சு வாழணும். எல்லாரும் சத்தமா சொல்லு, வாழணும். அதற்கு 100க்கு 100% யாருடைய உதவி என்றால் பரிசுத்த ஆவியினுடைய உதவி. பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் ஒருபோதுமே சத்தியத்துக்குள்ள வாழ முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன வராது? மாற்றம் வராது. பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் நீ கர்த்தருடைய கரத்தில் கனமான பாத்திரமாய் மாற முடியாது. அத சொல்லுகிறார். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, அதெல்லாம் புரிஞ்சு அந்த இடத்தை பாருங்க. உங்கள் இதை ஆவியினால சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது எங்க சுத்தமாகுது? சத்தமா சொல்லு. உள்ளான மனுஷன் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்ப நான் மனுஷன் பண்ணேன், அன்பு கூற சுத்த இருதயத்தோடு பண்ணுங்க, அன்பா பேசுங்க, கபடி இல்லாம பேசு, நல்லா பேசு, அப்படி பேச நம்ம பிரசவம் பண்றோம். ஆனா உள்ள மாறுற பாடு இல்லை, உள்ள மாறல. நல்லா கபடம் இல்லாம பேசு, சுத்த இதயத்தோடு பேசு, மாயமற்ற அன்பை பாராட்டு என்றெல்லாம் நம்ம போதிக்கிறோமே தவிர யாரிடத்திலும் மாற்றம் வரல. ஏன்? அந்த மாயத்தை எப்படி வெளியே தள்ளுவது தெரியல. அந்த மாயமான சிந்தையை எப்படி வெளியே தள்ளுவது பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அல்லேலூயா, மாயமான அன்பு ஒரு மனிதனுக்குள் மாய சிந்தை, ஒரு இருதயத்தில் ஒன்றை வைத்து வெளியே காட்டுகிற அந்த மாயமான அன்பு இருக்கின்றாலே பாதிக்கப்படுகிற மனுஷன் யாரு? உள்ளான ஆத்மா. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அப்போ கசப்பு இருக்கின்றால், பகைமை இருக்கின்றால், எரிச்சல் இருக்கின்றால், பொறாமை உனக்குள் இருக்கிறது என்றால் பாதிக்கப்படுவது யாரு? உள்ளான மனிதனாகி ஆத்மா பாதிக்கப்படுறான். அதான் உங்களா கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றது. அதுக்கு அர்த்தம் நீ புரிந்து. உனக்குள் கசப்பை வச்சுட்டு வாழ்ந்தால், பொறாமை வச்சுட்டு வாழ்ந்தால், எரிச்சலை வச்சுட்டு வாழ்ந்தால், மன்னிக்க முடியாத ஒரு கடின இறுதி உனக்குள் இருந்தால், அல்லேலூயா, யார் ஆயத்தத்தை இழக்கிறார்? அப்படி ஆத்மா. உள்ளாத மனிதன் இயேசுவின் வருகையில் மறுவாக்கப்படுகிற நிலையை இழக்கிறான். புரியுதா இல்லையா?
அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கிறது உங்களுக்கு சொல்றது. எனக்காக சொல்றேன் இல்ல, எனக்கு சேர்த்து உங்களுக்கு. அப்ப அதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆவியானவரோடு அன்பு வைக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, என்ன உள்ளான மனிதனாகி ஆத்மா தகுதி இழந்து விடத்தக்கதான நிலையில் உள்ள குணம் என்கிட்ட இருக்கு. கரைபடுகிற குணம். உள்ளான மனுஷன் தேவராஜ்யத்தில் மர்மமாக்கப்படாதபடி தடைபடத்தக்க நிலையில் உள்ள சிந்தை எனக்குள்ள இருக்கப்பா. கசப்பு, பகைமை, வெறுப்பு, பாவை எண்ணம், அருவருப்பான சிந்தை, பொறாமை எனக்குள் இருக்கப்பா. தயவு செய்து எனக்கு சுத்த இருதயத்தோடு வாழ எனக்கு இருப்பதாரு. சுத்த இருதயம் வேணும்னா ஆத்மா என்ன செய்யணும்? சுத்தமாகணும். அப்ப ஆத்மாவை பிடிச்சு வச்சிருக்கு தேவனுடைய பிரசன்னத்தை ருசிக்க விடாதபடி. ஒரு நேசம் வெளிப்படலை. இப்ப பழைய மாதிரி ஜெபிக்க தேவனோடு என்ன இல்லை, அந்த ருசி டேஸ்ட் இல்லை, ஜெபத்துல இனிமை இல்லை, ஆவி நிலையில பிரசன்ஸ் இல்லை, சத்திய வசனத்தை கேட்கும்போது அந்த உள்ளம் துடிக்கிறது, அந்த மகிழ்ச்சி இல்லை. காரணம் ஆத்மா என்ன இருக்கு? அரஸ்ட் ஆயிருக்கு. புரியுதா இல்லையா? அதான சொல்லப்பட்ட ஆவியினாலே. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்று உங்களுடைய ஆலயத்துக்கு போறேன்ப்பா, இன்று என்னை போறது போல அல்ல, நான் புதிய மனுஷனை வர எனக்கு உதவி செய்ய, புதிய மனுஷனை திரும்பி வர எனக்கு உதவி செய்ய மாட்டேன். இன்று நீர் என்னோடு பேசும். என் வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆவியானோட துணையோட வந்து உட்கார்ந்து பாரு. அன்று தெளிவா ஒவ்வொருவரோட பேசும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் வாஞ்சிக்கிற மனிதனோடு பேசுவதில் அவர் மிக மிக மேன்மையானவர். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீ நாடணும். என்னால வாழ முடியலப்பா, இந்த குணத்தை விட முடியல, இந்த சிந்தையை நான் விட முடியல, இந்த பொல்லாத சிந்தை எனக்குள்ள வந்துட்டு இருக்கு, இந்த பகைமை எனக்குள்ள வந்துட்டு இருக்கு, இந்த கசப்பு எரிச்சல் எனக்குள்ள வந்துட்டு இருக்கப்பா, என்னால மாற்ற முடியலப்பா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று பரிசுத்த நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்பிப்பார். அந்த வார்த்தையே உனக்குள்ள வரும்பா, அப்படியே வேரோடு பிடிக்கிட்டு போயிடும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுக்காக ஜெபம், தேவ சமூகத்துல தனியா ஜெபம் பண்ணும்பா. வேதத்தை திறந்து வச்சுட்டு, இப்படிப்பட்ட வசனங்களை வச்சுட்டு பார்த்துட்டு அதன்படி என்னை மாற்றணும்ப்பா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நான் செய்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளோதான். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்ன மாற்றும், இந்த வசனத்தின் இதில் இப்படி சொல்லி இதை வாசிப்பேன், நான் எல்லாம் அப்படி செய்வேன். ஆண்டவரே, ஆவியினால் சத்தியத்தை தான் கீழ்ப்படியணும், உள்ளான ஆத்மா சுத்தமாகணும், சத்தியத்தினோடு சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க உடனே நடக்காது. அது மாதிரி புரிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ண உடனே ஆவியான செயல்பட ஆரம்பிப்பார். அடுத்த சத்தியத்தை கேட்க ஜெபிக்க வர 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆயிட்டும், மாற்றம் வந்துட்டு. எந்த ஒரு மனுஷனும் உடனே பூர்ணப்பட்டவன் அல்ல, பூர்ணத்தை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு யாரும் பூர்ணம் அடைய முடியாது, அடைய மாட்டாங்க. அப்படி இல்லை, பூரணம் பரிசுத்தமாக இருக்கிறவன் எல்லாம் பரிசுத்தமான. அப்போ அந்த தகுதிக்கு நேராக நான் கடந்து வருகிறோம். உங்களுக்குள் என்ன கரை இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுச்சோம். ஆண்டவரே, என் பலத்தால் வாழ முடியாதப்பா, என்னால் இந்த சிந்தையை மாற்ற முடியல, என்னால் அந்த சுபாவத்தை மாற்ற முடியல, என்னால் அந்த கசப்பை விட முடியலப்பா, என்னால் அந்த எரிச்சலை விட முடியல, தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று கதறி ஆகணும். அதான் தனி ஜெபம். எப்படியும் அழ முடியும் ஆண்டோடத்துல, தனியா தேவ சமூகத்தில் முழங்கல் பட்டு கதறி அழங்க. வீட்டில் அறை வீடு உள்ளவர்கள் சொல்லுங்க, கொஞ்சம் நான் ஜோம் பண்ணுற கதவை சாத்திட்டு சொல்லிட்டு ஜோம் பண்ணுங்க. வீட்டில் சொல்லுங்க,
கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணணும், நான் கதவை சாத்துறேன், இப்போ கூப்பிடாதங்க என்று சொல்லணும். சொல்ல புரியுதா இல்லை? தனி அறையில் ஜோம் பண்ண கற்றுக்க. சுதந்திரம் அறை இல்லை என்றால் தோரமாக முட்டி போடு, அது வேற விஷயம். ஏன்னா சபை கிடக்கு, உனக்கு திறந்து கிடக்கு, டிஸ்டர்ப் இல்லாத நேரம் வந்துட்டு ஜோம் பண்ணலாம். பேசலா அறை வீட்டில் போய் கதவை சொல்கிற வீட்டில் உள்ள நான் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ண வேண்டி இருக்கு, கதவை சாத்திக்கிடுறேன், என்னை இப்போ கூப்பிடாதுங்க சொல்லி முட்டி போட்டு பாருங்க. தாராளமாக பேசலாம் அவர்கிட்ட. ஏன் அவங்க புரிஞ்சு கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண. தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தால் அதற்கு ஜெபிக்க நீ இடத்தை ஒதுக்கு. அந்த நிலையில் நாம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியினுடைய செயல் உனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். கிரியை உடனே கிரியை ஆரம்பிப்பார். கர்த்தர் வார்த்தையை உனக்குள்ள அனுப்பி கொண்டே இருப்பார். வேதம் வாசிக்கும் போது உன்னோடு இடைப்படுவார். சத்தியம் கேட்கும் போது உனக்குள்ள கர்த்தர் இடைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னை பார்க்கிற ஜனங்கள் போன வாரம் டைப் இருந்தா அப்படி இருந்தாலும் இப்போ நல்லா மாறிட்டா. அப்படி பேச்சு, செயல், பார்வை, நடைமுறை எவ்வளோ கரெக்டாக இருக்கிற அப்படி என்று உண்மையில் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த ஆச்சரியத்தின் அடிப்படையில் தான் உன் பின்னாடி சர்ச்சைக்கு வரலாம் இருக்கு. உனக்குள்ள மாற்றம் வரலன்னா யாரும் வர மாட்டாங்க. உப்பு அள்ளி நெருப்பில் போட்டால் எப்படி இருக்கும்? சொல்ல என்ன செய்யும்? நீ படப்படன்னு உன் புருஷன்கிட்ட காட்டினா, புருஷன் ஒன்று சொன்ன உடனே உப்பாளி நெருப்பில் போட படப்படன்னா இது ஒரு பெரிய பிசாசு வந்துருக்கு, சர்ச்சுக்கே வர மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உப்பாளி நெருப்பில் போட்ட மாதிரி சண்டை போட்டேன்னா எப்படி எவன் வருவான்? அவன் பின்னாடி சாத்தான் தான் வருவான். உன்னில் இருக்கிற குணம் வெளிப்படட்டும். அதுக்கு நீ கதர் அவர்கிட்ட, அதுக்கு எனக்கிட்ட வராத. பாஸ்டர் எனக்கு அப்பப்போ எனக்கிட்ட வராது, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ண வந்தால் உனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. எனக்கு இறுதி ஒரு மாதிரி மோசமாக யோசிக்குது. இருதயத்தை வெட்டி தொழிற்துறையெல்லாம் சொல்லுவோம், வேற நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். உன் உள்ளான நிலையை மாற்ற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியான ஒருவர் மட்டுமே. அதை சொல்ல, அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட கதறி அழு, ஜெபம் பண்ண. அல்லேலூயா. உன் ஒரு மாற்றம் வரும். சபைக்குள்ள நீ ஒரு விசேஷித்த ஆளாக உன்னை பார்ப்பாங்க. எல்லாரும் உன்னை விசேஷித்த நபரை பார்ப்பாங்க. உன்னோடு பேசணும்னு விரும்புவாங்க. இல்லைன்னா மூஞ்ச மாத்திட்டு போவாங்க. மூஞ்ச போகுது நடிச்சுட்டு. இப்போ என்னன்னா ஒரு நிமிடம் நல்ல பேசணும். அப்போ அந்த சில பேசும்போதே ஒரு உலக மனுஷன்கிட்ட பேசுகிறனாலே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் போல் இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? சொன்னாங்களா? அந்த வார்த்தை அவங்ககிட்ட வரணுன்னாலே உள்ள மாறி இருக்கணும். அந்த மாறின வார்த்தை அந்த மனுஷனை என்ன செய்யுது? கிறிஸ்துவ நன்மை கம்பி இழுக்குதாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து என்கிட்ட பேச, நீங்கள் சீக்கிரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேசணும் போல் இருக்கு. அப்படி அந்த பாரம் குறை. நம்மளே தக்கடு பக்கடுன்னு இந்த ஒரு மாதிரி அந்த முள் அந்த உடம்பு என்ன முள்? விவசாய முள் என்ன? ஆமாம், விவசாய முள். காஞ்ச முள்ளை கொண்டு நெருப்பில் போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி இருந்தாச்சுன்னா யாரும் உன் பக்கத்தில் வர மாட்டான். வீட்டு பக்கத்தில் வந்தாலே ஒழிச்சு விடுவோம். நம்முடைய குணங்கள் மாறணும். மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளு. ஆவியான வசனத்தின் மூலம் ஒன்று மாற்றுவார். சத்தியம் கடந்து வரும்போது உள்ளத்தை தொடும்போது உடனே அர்ப்பணிச்சிரு. ஆண்டவரே, நீர் இப்போ என்ன தொற்று அல்லவா, என்னை சுத்தமாக்குமாப்பா. நல்ல ஒரு இறுதி எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு இறுதி எனக்கு வேணும். அதை சொல்லப்பட பாருங்க. அதாவது ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் இருங்கள் என்றல்ல.
மாயமற்ற அன்பு வெளிப்படுவது எங்கே இருந்து? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதனால். கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மா என்ன ஆகுது? சுத்தமாக கரை போகுது. உள்ளார் மனுஷன் கொண்டவர்களாக இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு, எப்படி? சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு. எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? அப்போ இந்த வசனங்களின்படி இன்றைக்கு நம்மளை என்ன செய்ய போகிறோம்? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஆண்டவரே, உம்முடைய சுபாவம் எனக்குள்ள வரணும். கிறிஸ்து இயேசுவை கவனித்துப்பார், அவரை நோக்கி ஆமென் என் பின்னே வா. அவருடைய குணம், அவரால், அவர் மூலம், வார்த்தையின் மூலம் ஆமென் உருவாக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்க எல்லாரும் முழங்கள் சொல்லும். கர்த்தர் சொல்லும். உங்கள் அனுபவங்கள் எனக்கு தெரியாது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியாது, உங்களுடைய குறைவு நிறைவுகள் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை அவர் விருப்பத்திற்கு, அவர் சுபாவத்திற்கு நேரம் வழிநடத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். உங்கள் சிந்தை உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிறரோடு நீங்க பேசும்போது எப்படி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிறரிடத்துல அன்பு பாராட்டும் போது எப்படி பாராட்டுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பார்வை எப்படி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். உங்களை கர்த்தருக்கு முன்பதாய், கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக கூட நிறுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல்கள், சுபாவங்கள், ஒரு இடத்திற்கு பாராட்டுகிற அன்பு, செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இருதயத்தில் ஒன்றை வைத்து, இருதயத்தில் ஒரு சிந்தையை வைத்துக் கொண்டு பேசுவது, நடந்து கொள்வது இல்லையா? உங்கள் ஆத்மா சுத்தமாய் காணப்பட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவியோடு சத்திய வசனத்தை கை கொண்டு அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் ஆகும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியை நாடுங்கள். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் வந்த நேரம் முதல் இதுவரையிலே கர்த்தரோடு கூட இருந்தேன். ஆண்டவரே, இதை பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை நோக்கி என் பின்னே வாருங்கள் என்று கர்த்தர் சீஷர்களை அழைத்து இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஒன்று சோதித்து பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படி, ஆவியினால சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிதோம். ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் வாழ, அப்படிப்பட்ட நிலையில் சுத்த இருதயத்தோடு அன்பு கொண்டு கர்த்தர் முன்பதாய் சாட்சியாய் வாழ கிருபை தருவீராக. வருகை நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர், வருகைக்கு தேவன் நம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். நாங்கள் போகிற பாதை அல்ல, நீர் நடத்தும் பாதையில் கிடைக்கிறது. வந்தவர்கள் ஆசீர்வதித்து அனுப்ப காத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.